ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ எனக்கு என்ன கண்டென்ட் வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு ரேடியேட்டர் பார்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது செம்மையாக சொதப்பிடுச்சு. அது வர செம்ம லேட் ஆகும் அது. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி, கேமரா மாட்டிட்டு சும்மா போகிறேன். வேஸ் இது இன்னும் எதுவும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோ இல்லை பைக் பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. சும்மா ஒரு சண்டே லாக்டவுன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, சும்மா ஜாலியாக எங்கேயா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. போகிற வழில யோசிச்சுட்டே போக வேண்டியதான், எங்கேயாச்சும் போக வேண்டியதான். இந்த திருசுரம் பக்கத்தில் ரிட்டர்ன் லேக்குன்னு ஒரு குவாரி ஒன்று இருக்குது. பட் அது ஓப்பனாக இருக்கான்னு தெரியல. அதான் சும்மா போய் பார்க்கலான்னு அப்படியே. ஆனால் சென்னை பேக் டு தி ஃபார்முங்க. வீக் டேஸ்லலாம் வந்து என்ன ஒரு டிராஃபிக்கு. சார் வந்து ரிட்டர்ன் ஈவினிங் வரும்போது நல்ல டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். கோபுரோவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரில. எதுவுமே செக் பண்ணல. ஆடியோ கரெக்டாக இருக்கா, ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, எதுவுமே செக் பண்ணல. நான் பாட்டு போட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் சென்னையில் ஹஸ்கோனா ஓனர்ஸ், அதாவது ஸ்வாட் பைலனோ பெட் பைலனோ வச்சுருந்தா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மள ஒரு ஷார்ட் ரைடு போகலாம். என் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஸ்வாட் பைலன் அண்ட் பெட் பைலன் ஓனர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் இந்த பைக் வாங்குறீங்க அப்படின்னு. ஸோ நான் இந்த பைக் எப்படி வாங்கினேன்னு சொல்லி குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா, ஜான்வரியில் வந்து ஜாவா பெராக் வந்து புக் பண்ணிட்டேன். அதாவது கரெக்டாக ஜான்வரி 24 நினைக்கிறேன். ஒரு 10,000 கொடுத்து பைக்கு புக் பண்ணிட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு போயிட்டு. பைக் பார்க்க செம்மையாக இருந்தது. ஸோ வாங்கினேன். பட் அந்த டைமில் எனக்கு வேறு எதுவுமே தோணலை. ஸோ ஜாவா பெராக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் இந்த ஹஸ்கோர் இந்த மேட்டர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு. ஸோ நான் இதெல்லாம் பைக்கை அவ்வளோ அது இன்னும் கேடிஎம் அதெல்லாம் ஓகே. பட் கேடிஎம் எல்லாரும் வச்சுருக்காங்களே, ஸோ நம்மளும் எதுக்கு அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாவா பெராக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பைக்கு, ஒரு பாபர் பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் புக் பண்ணிட்டேன் ஒரு 10,000 கொடுத்து. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம் ஒரு 2 மாதம் 3 மாதம். ஸோ மைண்டு நிறைய சேஞ்ச் ஆச்சு. சரி, அதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு லடாக் ஒரு நெக்ஸ்ட் இயர் மேபி ஆஃப்டர் 2 இயர்ஸ் மேபி லடாக் போவேன். கண்டிப்பாக போவேன். அது என்ன நடந்தாலும் கண்டிப்பாக போயிடுவேன் லடாக்கு. ஸோ அதுக்கு அந்த பைக் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. கேட்பீங்க, இந்த பைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தானே, கரெக்ட் தான். ஆனால் அது என்னென்னா, இதில் சைலன்சர் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக தூக்கி இருக்குது. பட் அதில் வந்து சைலன்சரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் லைட்டாக மழை பெஞ்சாலே தெரியும் என்ன ஆகும்னு. மூட்டை கீழே இருக்கும், தண்ணி வரும், அதுக்குள்ளே ஈஸியாக தண்ணி போயிடும் சைலன்சருக்குள்ளே. ஸோ அதனால் வந்து ரொம்ப யோசித்தேன் அந்த பைக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த பைக் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்ச அப்புறம், அதாவது லாக்டவுன் ரிலீஸ் பண்ண அப்புறம் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அது வரைக்கும் என் மைண்டில் வந்து வேறு எந்த பைக்கும் இல்லை. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன் வேணான்னு. சரி பைக் வந்து நம்ம இயர் எண்டில் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் லடாக் போகும்போது 6 months புது பைக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பைக் வந்து ஜாவா பெராக் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் பைக். அதுக்கப்புறம் எந்த பைக்கும் மைண்டில் வரல எனக்கு. சும்மா ஜென்ரலாக ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தேன், வேறு ஏதாவது புது பைக் வருதா அப்படின்னு. பட் அந்த டைம் ஆல்ரெடி வந்து ஹஸ்கோர்னால் தான் வந்து ஆல்ரெடி புக்கிங்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் அதெல்லாம் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது எனக்கு. சரி, கேடிஎம் அட்வென்ச்சர் வாங்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு மைண்டில் போயிட்டு இருந்தது. பட் 3.5 lakhs நம்ம இதுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது பைக்கு. ஏன்னா வந்து நான் நெக்ஸ்ட் இந்த கோப்ரோ, அப்புறம் இந்த ஹெல்மெட்டு, அப்புறம் வந்து ரைடிங் ஜாக்கெட், ஷூட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட வந்துடும் போல இருக்கு. ஒரு 4 lakhs கிட்ட வந்துடும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ 4 lakhs போட்டு ஒரு பைக்கு இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு யோசித்தேன். சரி, வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நார்மலாக இன்டர்நெட்டில் தான் நான் பார்த்துருந்தோம்னா ஹஸ்கோர் நான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நான் சும்மா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், அது என்ன பிராண்டு எதுன்னு அப்படின்னு தெரியாதது. சரி, ஓகே, கேடிஎம் இருக்குது, அந்த தைரியத்தில் வாங்கலாம். பைக்கும் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஸ்க்ராம்ப்ளர் பைக் மேலே எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஒரு சில ஹாலிவுட் படத்துலாம் வரும் பைக் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்க. பட் அதெல்லாம் வந்து டுக்காட்டி அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான பைக்ஸ் தான் இருக்கும், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் வேறு எதுவும் கிடையாது. சரின்னு சொல்லி ஒரு ஸ்க்ராம்ப்ளர் பைக் புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லிட்டராக கேடிஎம் இருக்க தைரியத்தில் தான் வாங்கினேன். சப்போஸ் கேடிஎம்மோட இது கொலாபரேட் இல்லை, இது கேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருக்க மாட்டேன்னா. ஸோ இந்த பைக் எனக்கு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 months ஆச்சு. மணி இது எல்லாமே ரெடியாக தான் இருந்தது, காசு எல்லாமே ரெடியாக தான் இருந்தது. பட் மைண்டு தான் வந்து அதுக்கு ரெடி இல்லை. ஸோ நிறைய மைண்ட் சேஞ்சு. ஸோ இன்னும்
நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து ஒரு பைக் வாங்குகிறோம், ஒரு காசு போட்டு ஒரு நாள் ஒரு 2 lakhs கிட்ட காசு போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 years 3 years ஆச்சு பைக் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி தான் இந்த பைக்கை வாங்கினேன். சாரி, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் யூடியூபர்லாம் கிடையாது, கரெக்டாக ஃப்ளோவில் பேசுறதுக்கலாம். நான் சும்மா ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கேங்கில் எவனா இருப்பான் பார்த்தீங்களா, சும்மா ஜாலியாக ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, அது மாதிரி பாருங்கள், செட் ஆகிடும் உங்களுக்கு. கட்டிப்பாரா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிரிட்ஜில் ஓட்டி. ஆனந்தூர் ஸ்டேஷனில் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். எனக்கு அந்த குவாரி பக்கம் போக சின்ன பயம், ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு, நானே மேப் போட்டு தான் போகணும். ஸோ அதனால தான் துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே. யார் பாடாவா இது? இல்லை, வேற யாரோ. அது அவனுக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டி தான் வச்சுருப்போம். சரி, இங்கே நிற்கலாம், வந்துடுவோம் பையன். கைஸ், ஒரு வேளை வந்தாச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வா, எப்படி இருக்கு பாருங்க. கீழே போகணும், எப்படி போகணுன்னு தெரியல. செம்மையாக இருக்குங்க. ஷிட் மேன், சூப்பராக இருக்குது. கீழே அங்கே போகணும், பட் அங்கே இருக்கவங்கிட்ட யாரும் பைக் உள்ளே அலோடு இல்லை. இங்கேயே பைக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டானுங்க, நடந்தான் வர வேண்டியதாக இருந்தது. சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த ஏரியா பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பட் வந்ததில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்த்துடா, நீ அதை விட்டு நீ தாண்டாத, தயவு செஞ்சு அங்கேயும் நில்லு. சரி கைஸ், கீழே போக பார்க்கலாம். சரி, இது செம்ம ஆஃப் ரோடிங்கு. இந்த இடத்துல பைக் ஓட்டலான்னு நினச்சேன், அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சுத்தமாக பைக் ஓட்டிகிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அது பைக் வரக்கூடாது தானே குப்பையை அங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. கடை செட்டப். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, எனக்கு கேமரா ஆனில் இருக்குது, தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாத. டேய், எனக்கு வீடியோ எடுறா, டேக் மீ வீடியோ. புரி, ஓகே. சரி வா போகலாம், வா. ஆமாம் ஜி, குரூப்போ தான். போகலாமா? அந்த பேக் மட்டும் எடுத்துக்கோ. பேட்ரி வேறு கம்மியாக போகுது, ஆஃப் ஆயிரும் கோப்ரோ. ஹேவ் டு கோ ஃபாஸ்ட். ட்ரோன் இருந்தால் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரோன் தான் வாங்கணும். வா, சைக்கிளே தந்துடுறானுங்க. சைக்கிள் தள்ளிட்டு போயிடலாம், பைக்கு மேலே ஏற்றிட்டு போக முடியாது. பிக்னிக் ஸ்பாட் ஆக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் டைம் பசங்க நிறைய பேர் வரும்போது பைக் எடுத்துகிட்டு வரணும். பைக் மாட்டிச்சுன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. எல்லாம் ஹிந்தி பசங்களாம் வந்திருக்கானுங்க, தமிழ் பசங்க ஒருத்தனும் காணோம்.
நம்ம பசங்களாம் வெளில வரத்துக்கு பயப்படுறானுங்களா இல்லை என்னன்னு தெரில. பட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இதை. கழுத்துக்கு போட போறியா? போடு. ஃப்ளாட்டை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போகிற மாதிரியா? பார்த்துடா அவங்களே போட்டு தொலைச்சிடாத. 2 தான் போச்சு. சரி, இன்னும் தமிழ் பசங்க ஒருத்தனும் இல்லை, எல்லாம் ஹிந்திக்கார பசங்களும் இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க வெளில வர பயப்படுவானுங்களா என்ன? அதான் நிறைய பேர் பார்த்துருப்பானுங்க. ஆனால் இந்த வண்டி ஏறும்டா, சத்தியமாக ஏறும் வண்டி. இல்லை இதில் கூட என் வண்டி ஏறுறேன்னா அப்போ ஆஃப் ரோடிங் பைக்குன்னு சொல்லிக்க முடியாது என் வண்டியை. ஓகே கைஸ், பை பை. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கோபுர சார்ஜ் வேறு இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வரணும். அப்புறம் திருப்பியும் சொல்கிறேன், ஸோ ஹஸ்குவர்னா ஓனர்ஸ் சென்னையில் இருந்தீங்கன்னா, ஸ்வாட் பிளான் இல்லைனா ஒயிட் பிளான் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணலாம், ஒரு ஷார்ட் ட்ரிப் பண்ணலாம் பக்கத்தில் எங்கேயாச்சும். ஓகே கைஸ், பை பை. வ்ளாகை முடிக்கிறேன். See you guys. Take care.